ஒரு ட்ராப் கூட ஆயிலே இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம வீட்டு ரெசிபிங்க. ஸோ நாங்க இத வந்து கேதான்னு சொல்லுவோம். சிறுபருப்பு வச்சு செய்ற ஒரு ரெசிபி தான். சிறுபருப்பு, பச்சை அரிசிய வச்சு செய்வோம். சூப்பரா இருக்கும். ஒரு துளி ஆயிலும் இதுக்கு தேவையில்ல. ரொம்பவும் ஈஸிங்க செய்றது. ஒரு சில பொருட்கள் வச்சு நம்ம இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நார்மலா வந்து சண்டேயா இருந்தாலும் சரி, மண்டேவா இருந்தாலும் சரி, ஒரு சில நாட்கள்ல வந்து நம்ம ஆயிலி ஃபுட்டு, கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? அந்த நேரத்தில வந்து இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லதுங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவும், இல்ல நைட்டு வந்து டின்னரா கூட இது வந்து செஞ்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசிக்கு, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேங்க. இதே ரெசிபி வந்து நம்ம நெறைய விதத்தில செய்யலாம். ஆனா, நான் இப்போ வந்து இது எப்படி சிம்பிளா ஆயிலே இல்லாம செய்யலாம் அப்படின்றத தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 2, 3 தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா வாட்டர் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஸோ ஒரு 10, 15 நிமிஷம் ஊறுனாலே போதுங்க இது. ரொம்ப நேரம் ஊறி வரணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அரிசி வந்து வாஷ் பண்றப்போ நல்லா க்ளீனா வாஷ் பண்ணிக்கங்க. நான் வந்து நார்மல் இந்த ரேஷன் அரிசியில தாங்க செய்வேன். ஸோ ரொம்பவே நல்லாவே இருக்கும். நீங்க வேணா கடையில விக்கக்கூடிய பச்சரிசி வந்து காசு குடுத்து வாங்கி கூட நம்ம இது வந்து செய்யலாம். நல்லாவே இருக்கும். ஸோ தண்ணி அடுப்புல வச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த ரைஸு, பருப்பு 2மே போட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் போல உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு ரொம்பவே நல்லதுங்க. அதனால கல்லுப்பு சேர்த்தாச்சு. இது ஓரளவுக்கு நல்லா குழஞ்சு வரணும். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ள வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்காவ ரெடி பண்ணியிருக்கேன். கூடவே வந்து தேங்காய் ரெடி பண்ணியாச்சு. அதே மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சம் துவையலும் அரைச்சுக்க போறேன். நார்மலா வந்து நம்ம இட்லி, தோசைக்கெல்லாம் வந்து சட்னி செய்வோம் இல்லையா? ஸோ அந்த சட்னிய வந்து நல்லா திக்கா வந்து எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா விரிஞ்சு சூப்பரா வந்திருக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா துவையலும் வந்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ துவையல் ஒரு சைடு ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ள வந்து இது வெந்து வந்துரும். ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா கொழன்னு வந்துடுச்சு. ஸோ தண்ணியே தெரியாத அளவுக்கு இருக்கணுங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இதில நம்ம அரைச்சோம் இல்லையா? நல்லா ரொம்ப கொரன்னு ரொம்ப கொரன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா வந்து கொஞ்சம் நைஸாவும் இருக்கணும். நல்லா கொரன்னு இருக்கணும். அந்த மாரி இருக்கணுங்க ஸ்டேஜு. ஸோ இத வந்து நல்லா போட்டுட்டேங்க. ஒரு பாதி மூடி இல்ல, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய வந்து போட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்பவும் டேஸ்டியா இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு நல்லா குழஞ்சி எடுத்துருங்க. நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஒரு ட்ராப் கூட எண்ணெய் இல்லாம நம்ம வந்து துவையலோட இந்த ரெசிபி வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். பச்சை பயிறு வச்சு கூட இந்த ரெசிபிய வந்து செஞ்சா ரொம்பவே நல்லாருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிக்கும், செஞ்சுருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.